லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். திமுக அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை குறைக்க வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வர்ஷினி, தமிழகத்துல கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு பதவி வகிச்சுட்டு வருது. இந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக அதிமுக சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வைத்து இன்று தமிழகம் எங்கும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் தலைமை கழகம் அறிவிச்சிருந்தது. அதன்படி கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பன்ருட்டி, விருதாசலம், சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு பன்ருட்டி பேருந்து நிலையத்திலிருந்து திருவதி எம்ஜிஆர் சிலை, அதாவது குறிப்பாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஆளுகின்ற திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினாங்க. குறிப்பா இந்த சொத்து வரி உயர்வை திரும்ப பெறணும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, இளைஞர்கள் எல்லாம் போதை பாதையில செல்வதை அவர்களை தடுக்கும் வகையில கடுமையான சட்டங்களை கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதுல பாத்தீங்கன்னா சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த மனித சங்கிலி போராட்டத்துல பங்கேற்றாங்க. புரட்சி தமிழர் தலைமையிலே மக்களை காக்கும் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.